உங்க பையன் எத்தனை மணிக்குமா வருவான்? அவன் சாயந்தரம் 4:30க்கு தான் ஐயா வருவான். சரிம்மா, நான் இருந்து மாப்பிள்ளையும் பார்த்துட்டே போறேன். சரிங்க. எம்மா, அவர் சாயந்தரம் வரை இருக்கேங்கர்ல, அப்போ மதிய சாப்பாடு செய்யணும்லம்மா. ஆமாட்டி, அவர் நான்வெஜ் சாப்பிடுவாரா வெஜ்ஜு சாப்பிடுவாரான்னு கேளாம். அது எப்படிம்மா வந்திருக்கிட்ட அப்படி கேட்க முடியும்? நீ ஒன்று பண்ணு, சாம்பாரை வச்சு வெண்டைக்காய் பொரியல், அதுக்கப்புறம் கோசு இருக்குல்ல அதையும் கூட்டு பண்ணிடு. சரிட்டி. மரத்தில் முருங்கைக்காய் நிறையா கிடக்கு, அதுவும் பறித்து பொரியல் பண்ணிடுறேன். சரிம்மா. அம்மாச்சி. அம்மாடி அள்ளி. அள்ளி, உங்கள் தாய் மாமா வந்திருக்காருமா. யாருக்கு யார் தாய் மாமா? அடுத்த வீட்டு பிரச்சனையை ஒத்து பார்க்குறதுல எவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த ஆனந்தம் வேற எங்கேயும் கிடைக்காது. தியேட்டரில் டிக்கெட் இல்லாமல் பெரிய ஷோ பார்த்த மாதிரியே இருக்கு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நீ இருக்க இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அப்படியா? உங்களால் நானும் எங்கள் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயமா, அதை எதுக்குமா பேசுற? உங்களுக்கு வேணா அது முடிஞ்சு போனதா இருக்கலாம், ஆனால் எனக்கு என் வாழ்க்கையே திருப்பி போட்டுடுச்சு. அம்மாச்சி, அவரை வெளியே போக சொல்லுங்க. அள்ளி, பெரியவங்கள அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. எதுவாக இருந்தாலும் இருந்து ஆறாமரை பேசிக்கலாம். அத்தை, அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. அள்ளிம்மா, நான் பண்ணது தப்பு தான். அந்த தப்பை திருத்துறதுக்கு தான் இப்போ வந்திருக்கேன். நான் ஒன்றும் நீங்கள் எழுதி போட்டு பறிச்ச பேப்பர் இல்லை தப்பை திருத்துறதுக்கு. போடு சக்க, படம் நல்லா இருக்க. இது ஒரு 2 வாரத்துக்கு ஓடும். ஆமாம், ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டியதுதான். கேவலம் காசு பணத்துக்காக எங்கள் அம்மாவை ஏமாற்றி எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிட்டு என்னையும் அனாத ஆசிரமத்தில் சேர்த்து விட்டீங்க. நீங்களாம் ஒரு ஆளா? உங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்க தானே செய்யுது. உங்கள் பொம்பளை பிள்ளைங்களை யாராவது அனாத ஆசிரமத்தில் கொண்டு விட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ என்னென்னலாம் கேட்கணுமோ கேளுமா. ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடித்த மாதிரி இருக்கு. அட கரெக்டு கேளவா. 15 வயசுல என்னையை கொண்டு போய் அனாத ஆசிரமத்தில் சேர்த்தீங்க. அந்த வயசுல என் மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இத்தனை வருஷமா சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லாமல் ஒரு அனாதையாக வாழ்ந்துட்டு இருந்தேன். கடவுள் புண்ணியத்தில் இப்போதான் எனக்கு ஒரு நல்ல குடும்பம் கிடச்சிருக்கு. அதுலேயும் மண்ணெளி போடலான்னு வந்திருக்கீங்களா? எம்மாடி அள்ளி, ஏமா இப்படிலாம் பேசுதா? பிறவு எப்படி பேசணும்? நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரமாக தான் உன்னைய கூட்டிட்டு போய் உன் சொத்தெல்லாம் வாங்கிட்டே திரும்ப தரலான் இருக்கேன். அடி ஆத்தி, சும்மாவே கை கால் தெரியாமல் ஆடுவா. இப்போ சொத்துலாம் வந்துட்டுனா எந்த சொத்துக்காக என்னையை கொண்டு அனாத ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்தீங்களோ அந்த சொத்து எனக்கு வேண்டாம். காசு பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இந்த மாதிரி ஒரு அன்பான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னையை பிரிச்சிடாதீங்க. அது இல்லைம்மா, உன்னையும் மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போய் அங்கே நம்ம ஊர்லேயே ஒரு நல்ல வீடை பார்த்து தங்க வைக்கலான் இருக்கேன். ஓ, மறுபடியும் ஏதோ பிளான் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட இருந்து நீங்கள் பிடுங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சொத்தும் இல்லை, பணமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அத்தையும் எங்கள் அம்மாச்சியும் விட்டுட்டு நான் வரமாட்டேன். அள்ளி, நீங்கள் என்னத்த தாய் மாமன்னு சொன்னால் யாரை வேணாலும் உள்ளே வச்சு பேசிடுவீங்களா? இவர் யாருன்னே தெரியாது, வெளியே அனுப்புங்க. எம்மாடி, எங்கள் உங்கள் மாமா வந்து கூட்டணே எங்களெல்லாம் விட்டுட்டு பேருவியோன்ட்டு பயந்துட்டேன். அம்மாச்சி, அவங்கெல்லாம் காசு பணம் முக்கியம்னு பார்க்குறவங்க, மனுஷங்களை பார்க்குறவங்க கிடையாது. நான் அப்படி கிடையாது. தயவு செஞ்சு அவரை திரும்ப போக சொல்லுங்க. யாரு கூடயும் நான் போகிறதா இல்லை. நான் கடைசி வரைக்கும் வாழ்ந்த இந்த வீட்டில் தான் வாழுவேன். இனியை பிரித்து கூட்டு போகிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. தயவு செஞ்சு அவரை போக சொல்லுங்க அம்மாச்சி. ஐயா, அவளுக்கு கோபம் இருக்கதானம்மா செய்யும். அவளை ஒரு 15 வயசு இருக்கும் அப்போவே கொண்டு அனாதாசிரமத்தில் சேர்த்தனா ஒரு நாள் கூட அவள் எப்படி இருக்கா என்ன பண்ணுறான்னு எதுவும் கேட்டது கிடையாது. அவள் சொன்ன மாதிரி அவங்க அம்மா சொத்தெல்லாம் நான் தாம்மா எடுத்துக்கிட்டேன். கூட பிறந்த தங்கச்சிக்கே துரோகம் பண்ணிட்டேன். இப்போ வயசான காலத்தில் தான் நம்ம பண்ணதெல்லாம் தப்புன்னு புரியுது. அவள் சொன்னது கரெக்டு தான். நான் பெத்த பிள்ளையில யாராவது அனாதாசிரமத்தில் சேர்த்துருந்தா என் மனசு எப்படி துடிச்சிருக்கோம். அதே மாதிரி தானம்மா அவளும் கஷ்டப்பட்டிருப்பா. ஐயா, எங்கே போகிறீங்க? எங்கே போகிறதுன்னே தெரியலம்மா. எங்க இருந்து சாப்பிட்டுட்டு போங்களேன். வேண்டாம்மா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அள்ளியே பார்த்தேங்கிற சந்தோஷமே என் வயிறு நிறைஞ்சிருச்சு. இனிமே என்ன கோயில் குளம்னு சுத்த வேண்டியதான். நான் செஞ்ச பாவத்துக்கு அப்படியாவது பரிகாரம் கிடைக்குதான்னு பார்க்குறேன். நான் வாரேம்மா. ஏம்மா, பாம்போல போறாருமா. மதிய சாப்பாடாவது இருந்து சாப்பிட்டு போக சொல்லலாம். ஐயா, மதிய சாப்பாடாவது சாப்பிட்டுட்டு போங்களேன். வேண்டாம்மா, நான் போகிறேன். ஐயா, உங்கள் அள்ளி கையால் ஒரு நேரம் சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும்ல, தயவு செஞ்சு இருங்களா. நீங்கள் இப்படி வெறும் வயிற்றோட போனால் எங்களுக்கு மனசு சங்கடமாக இருக்கும். அதுவும் சரிதாம்மா, அள்ளி கையால் ஒரு நேரம் சாப்பாடாவது சாப்பிட்டு போகிறேன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இருங்க, நான் அள்ளியை வச்சு சாப்பாடு செய்ய சொல்கிறேன். சரிங்கம்மா. அள்ளிம்மா, அள்ளி,
ஐயோ, இந்த விஷயத்தை நான் யார்கிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எங்க சொல்லுவேன்? சே, இந்த பிள்ளைலாம் பிழைக்க தெரிஞ்ச பிள்ளையா? என்னையெல்லாம் இப்படி யாராவது சொத்து தாரேன், வீடு தாரேன், நிலம் தாரேன்ட்டு யாராவது வந்து கூப்பிட்டா இந்த வாரையும் சாமியும் காலில் விழுந்து கும்பிட்டு ஓடிடுவேன். இது என்ன இப்படி பிஹேவ் பண்ணுது? நல்ல சான்ஸு, நல்ல சொத்து கிடைக்கிது, வாங்கிட்டு அழகா புருஷனை பொண்டாட்டி தனி கொடுத்தன பேர்லாம் பிழைக்க தெரிஞ்ச பிள்ளையா? இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம். ஆமாம், நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை கொண்டு விட்டுருக்கோம். இனி அவிய பாடு. இந்த சந்தோஷத்தை கொண்டாட பிரியாணி சாப்பிடணுமே. பிரியாணி பிரியாணி பிரியாணி. ஏட்டி புஷ்பா, பழியாடு எதுவும் மாட்டோங்க. ஏட்டி நெட்டூஸ், பின்னாடி திரும்பி பாருட்டி, நல்லா கேரட் ஆடு ஒன்று மாட்டிருக்கு. அட ஆமா. அடி ஆத்தி, ஏட்டி வளர்ந்த மோகினி பிசாசு, இப்படி ஆட்டி சத்தம் இல்லாமல் பின்னாடி வந்து நிற்பா. பாட்டியோ, இன்னைக்கு நல்லா மூஞ்சி பிரைட்டாக இருக்க. கடலை மாவுலாம் போட்டு குளிச்சியலோ? ஏட்டி அதுவா, காலையில் எந்திரிச்ச உடனேயே பசும்பால் இருக்குல்லட்டி, அதில் மூஞ்சி கழுவிடுவேன். ஆமாம், அதனால தான் இளமையாக இருக்கேன். ஈ அம்மா, மனசில் நமித்தான் நினப்பு. சரி, அதை விடுங்க. எங்கள் கூட கொஞ்சம் வாரியலாம். எங்கிட்டி கூப்பிடுதே நீ? இப்படி ஒரு பொம்பளை பிள்ளை என்னைய வந்து இப்படி கூப்பிடலாமா? கேள்வி, உனக்கு ரொம்ப குசும்புதான். ஏட்டி, எனக்கு இப்போதான் 36 முடிஞ்சு 35 பிறக்குது. ஏதோ மண்டை கொஞ்சம் நிறச்சி போச்சு, அதுக்குன்னு கிளவி பியோ. இரு, நாளைக்கு டை பூசி விட்டுறேன். ஐயோ ஆண்டவரே, இந்த ஊரில் அம்புட்டும் பைத்தியமாகவே இருக்குதே. இந்த பாருங்க பாட்டி, எங்கள் ஹோட்டலில் நாங்கள் இன்னைக்கு சிக்கன் குழம்பு செஞ்சோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹோட்டலில் திறந்துருக்கிறதுனால இலவசமாக ஒருத்தருக்கு சாப்பாடு போடலான் இருக்கோம். வர வழியில் நீங்கள் தான் கண்ணில் தென்பட்டுருக்கிய. வந்து சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், காசு கிடையாது. வரலன்னா வழியை விடுங்க, நாங்கள் வேறு ஆளை தேடிக்கிடுதோம். ஆமாம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹோட்டலில் திறந்துருக்கனால நாங்கள் செஞ்ச சாப்பாட்டை ஒரு சோதனை எழுதி வச்சு சரி பார்க்கணும்ல, அதுக்கு தான். ஏட்டி என்ன சொல்லுதா, சிக்கன் குழம்பா? ஆமாம், சிக்கன் குழம்பு தான். ஐயோ கடவுளே, இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேனே தெரியலையே. காலையிலேருந்து எல்லாம் நல்லதாகவே நடக்குதே. ஓ மை கடவுளே, ஓ மை கடவுளே. ஏட்டி வாக்கு மாறக்கூடாது சரியா? அது என்னது, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் துட்டு தந்தாதான் விடுவேன்லாம் சொல்லப்படாதுடி. அதெல்லாம் சொல்ல மாட்டோம். பிறகு சாப்பிட்டுட்டு என்ன கொஞ்ச நாளும் கேட்பேன், தரணும். எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுடுங்க உயிரோட இருந்தா. என்னடி? இல்லை வயிறு இருந்தால் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுடுங்கன்னு சொன்னேன். அதுவும் சரிதான். சரி போவோமா? ஏட்டி புஷ்பா, பழியாடு ஒன்று மாட்டியிருக்கு. கேளட்டு ஆடுதா? இது செத்தலாம், யாரும் ஒன்று வந்து கேள்வி கேட்க மாட்டாவோ, அதனால இதை வச்சு சோதனை செஞ்சு பார்த்துருவோம். சரி டீ. அலைக்கா தூக்குட்டி அந்த கிழவிய. என்ன பாட்டி, போவோமா? போவோம் டி, மசன்னு பேசிட்டு நிற்காம போவோம். சூடு ஆறிவிட்டுனா அப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சூடோட தான் இருக்குது, நல்லா கொதிக்க இருக்குது. வாங்க போவோம். ஏட்டி கையை எதுக்கு பிடிச்சிருக்கா? உண்மை தெரிஞ்சு ஓடிடக்கூடாதுல்ல, அதனால தான். என்னட்டி உண்மை? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க. எது எப்படியோ இன்னைக்கு கறிச்சோறுன்னு நம்ம தலையில எழுதியிருக்கு. ஆமாம், உங்கள் தலையில் எழுதியிருக்கு. ஏமாடி அம்மாச்சி, அவர் போயிட்டாரா? தயவு செஞ்சு போக சொல்லுங்க. எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. ஏமாடி அழுவாதம்மா. எப்படி அம்மாச்சி, செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்கேன், பரிகாரம் தேடுறேன்னு இப்படி மூஞ்ச வச்சுட்டு வந்திருக்காரு. எம்மாடி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. வயசானவர் பாவம், அதுக்காக இனி அவர் கூட போக சொல்கிறீங்களா? அல்லிம்மா, உன்னை அவர் கூட போவெல்லாம் சொல்லலை. கடைசியாக உன் கையால் சாப்பிடணும்னு ஆசைப்படுதாரு. ஒரே ஒரு தடவை அவருக்கு சமைச்சு போட்டுருமா. என்னத்த சொல்கிறீங்க? எங்கள் அம்மாவுக்கு துரோகம் பண்ணவருக்கு நான் என் கையால் சமைச்சு போடணுமா? எம்மாடி, நடந்தது நடந்து போச்சுமா. வயசானவர் ஆசைப்படுதாருல, என் தங்கம்ல. அல்லிம்மா, ஒருத்தங்க இருக்கும்போது நமக்கு அவங்க அருமை புரியாது, இல்லாத போது தான் அவங்க அருமை புரியும். இப்போ உன் அருமை தெரிஞ்சு அவர் வந்திருக்காரு, நீயும் அதே மாதிரி அவருக்கு சமைச்சு போட்டுருமா. முடியாதுன்னு மட்டும் சொல்லாதம்மா.